என்னடி? அடடடடா, இம்புட்டு பெரிய ஆஃபரை நீ முன்னாடியே கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா நான் யோசிச்சிருப்பேன் பிருந்தா. இனி என்னால சொல்லாம இருக்க முடியாது. எப்படியும் இந்த உண்மையை நான் சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு போகத்தான் போற. நான் கார்த்தி மச்சானோட வாழத்தான் போறேன். அதனால இப்போ இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம். ஏய் விஜி, தயவு செஞ்சு அமைதியா விஜி. இல்ல எனக்கு புரியல. இப்ப எதுக்கு எல்லாரும் இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன சொல்ல போறா இவ? கண்மணி அக்கா, விஷயத்த கேட்டுட்டு பேசுங்க, அப்பதே சுவாரஸ்யமா இருக்கும். உங்க அண்ணன் பாண்டியன் விஜி சொன்னா கேளு விஜி. ஏய் விஜி, மூடிடி. அக்கா விடுங்கக்கா. என்ன அராஜகம் பண்றீங்களா? என்னைய யாரும் தடுக்க முடியாது. எதுவும் சொல்ல வேணாம். கண்மணி அக்கா, வாங்க. பேசாத கேளுல. இப்படி பண்ணல கேளு. அக்கா சொல்றது கேட்காத. கேளு விஜி, பேசாத. வலிமா வாய் மூடுங்க. அக்கா எதுக்கு பேசிட்டு இருக்க? உள்ள வா. வாய் மூடு. அவ எதுக்கு சொல்ற? கண்மணி நீ போ. அவ சொல்றத நம்பாதக்கா. விஜி சொல்றல கேளு. அவளை விடு. அவளை விடு. விடுங்க சித்தி. அத அக்காவே விட சொல்றாங்கல. சொன்னது மாறாச்சா இல்ல? சொல்றத நம்பாதக்கா. விடுங்கம்மா. அக்கா சொல்லு. அக்கா யார் பேசுறதெல்லாம் நம்பாதக்கா. விஜி வேண்டாக்கா. நீ சொல்லு, யார் காரணம்? உங்களை தொட்டு தாலி கட்டின உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா ராகவ மச்சான் தான் காரணம். அன்னைக்கு காரை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி உங்க அண்ணன் மேல ஏத்திட்டு நிக்காம போயிட்டாங்க. நீங்க ஆசை ஆசையா சேர்ந்து வாழணும்னு சொன்ன உங்க புருஷன் உங்க அண்ணனை கொன்னதே. கண்மணி அவ சொல்றது எதுவும் நம்பாதடி. ஐயோ அக்கா, அவளை நம்பாதக்கா. அவகிட்ட இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அவ உன்னை குழப்பி விட பாக்குறாக்கா. வாடி அறிவு கட்ட சக்காலத்தி, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நானு அக்கா, நீ எப்படி எப்படி ஒரு கொலைகாரன் கூட வாடுறேன்னு கேட்ட போலாம். அப்பெல்லாம் நீ அமைதியாவே இருந்த. இப்பதான் புரியுது உன் மனசுல அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்த. இப்ப புரியுது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எங்கடி வாழ்ந்த? நான் தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். பேசாத. நீ கூட என்ன ஏமாத்திருக்க. என்னடா மாறன மாமான்னு கூப்பிட்டு ரொம்ப பாசமா இருக்கே. என் புருஷன் கிட்ட அந்த பாசம் இல்லையேன்னு நினைச்சேன். உன்னால கொலைகாரனை எப்படி பாசமா மாமான்னு கூப்பிட முடியும்? அப்படி சொல்லாத முடி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. உங்க கூட நான் பிறந்து வளர்ந்து நான் அனுபவிச்சது எல்லாம் போதும். கண்மணி, கண்மணி. இருங்க வலிமா, பொறுமையா இருங்க. கண்மணி, கண்மணி. அத்த, கண்மணி எங்க? கண்மணி. அத்த என்ன அமைதியா இருக்கீங்க? கூப்பிடுங்க அவளை. அந்த புடவையெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டால. அதே மாதிரி 3 புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பாருங்களேன். கண்மணிக்கு பிடிக்கும்ல. என்னாச்சு?
அண்ணி எங்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அத்தை, கண்மணி, 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 கண்மணி. ராகவா, கண்மணி வீட்ல இல்லடா. வீட்ல இல்லையா? என்ன, எங்க போனா? கண்மணி சும்மா அவங்க வீடு வரைக்கும் அவங்க அம்மா கூட போயிருக்கடா. வந்துருவா. என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? ஏன் இப்படி தடுமாறுறீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா. கண்மணிக்கு அண்ணன் வாழ்ந்த வீட்ல ஒரு வாரம் இருக்கணும்னு ஆசையா இருக்கான். அதனாலதான் எங்க அம்மா கூட எங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, இதை நம்ம யோசிக்கவே இல்ல. மாறா, நானும் ஒரு வாரம் அந்த வீட்ல இருந்தே கடைக்கு போறேன்டா. அப்பா, நாங்க தங்கிக்கிட்டோமா? சரிடா. நாம தாய் வீட்டை பத்தி யோசிக்காம மொத்தமா இங்க கொண்டு வந்துட்டோம். ஆனாலும் அவங்களுக்குள்ள இந்த நினைப்பு இருக்கத்தானே செய்யும். நானும் அதை யோசிக்காம விட்டுட்டேன். வள்ளி, ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடு. அப்பா, நானே வாங்கிட்டு போறேன்ப்பா.